ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் தான் போட போகிறோம். டாஸ் நம்மளுக்கு தான் விழுந்திருக்கு அண்ட் பவுலிங் எடுக்க போகிறோம். எஸ், பவுலிங் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் டே 1. ஃபர்ஸ்ட்டாக ஜஸ்பிரித் பும்ரா தான் போட போகிறாரு. நியூ பால் எடுக்கிறாரு. ஈடன் மார்க்ரம் அண்ட் ரயன் ரிக்கல்டன் ஓப்பனிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரீம் கிரிக்கெட் 2025 டெஸ்ட்டில் பவுலிங் போகிறேன். அண்ட் ஆஃப் த மார்க் ஈடன் மார்க்ரம் ஃபஸ்ட்டு பால்லே ஆஃப் த மார்க். ரயன் ரிக்கல்டன் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வராரு. ஒரு யாக்கர்லேருந்து ஒரு இன்ஸ்விங் போனோம் வித் 145 km/h ஸ்பீட் போட போகிறோம். குட் ஃபீல்டிங் செட்டப்னு நான் நினைக்கிறேன். நல்ல ரிலீஸ். ப்ரோ தூக்கி போட்டிங்கன்னா அவுட்டு. சூப்பராக ஓடுறாங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் சூப்பராக இருக்குது இவங்களுக்கு. தேர்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சிருக்காரு. 0. ஃபர்ஸ்ட் டாட் பால் ஆஃப் த மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்துச்சு. அது தேர்டு பாலில் தான் வந்திருக்கு டாட் பால். ஸ்விங் மேபி ஒயிட் இல்லை, ஒயிடாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் ஒயிடாக இருக்காது. வச்சிருக்காரு. அவுட் ப்ரோ ஆப்பனண்ட் மட்டும் நான் இந்த மாதிரி ஓடணுன்னா ஆப்பனண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் எப்படி ப்ரோ ஒரு ஸ்பீடாக ஓடுறாங்க? எனக்கு அதுதான் கொஞ்சம் முன்னாடி வைக்க போகிறோம் ஃபீல்டை. ஆப்பனண்ட் மட்டும் எப்படி ப்ரோ இந்த மாதிரி ஓட முடியும்? என்ன ப்ரோ இது? இந்தியன் மென்ஸ் டீம் பண்ணுற மாதிரியே நீங்களும் எனக்கு பண்ணுறீங்க பாலிட்டிக்ஸ். லாஸ்ட் பால் 5th பால் 0. எப்படி அங்கே கரெக்டாக ஃபீல்டை வச்சோமே 0. அண்ட் இட்ஸ் இன்ஸ்விங் பால் வித் 130 km/h ஸ்பீடை போட போகிறோம். அடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 for no loss. அண்ட் இப்போ நம்ம முகமது சிராஜ் உள்ள கொண்டு வர போகிறோம். முகமது சிராஜுக்கு பும்ரா கூட கம்பேர் பண்ணினா கொஞ்சம் அதிக ரன் அப் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு டெஸ்ட்டில் அதிக விக்கெட்டில் இந்தியாக்காகன்னு பார்த்தா நம்ம சிராஜ் தான் இருக்கார். அதாவது 2025 to 2027 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லிஸ்ட்டில் வேர்ல்ட்லேயே செகண்டில் இருக்கார். அண்ட் இப்போ ஒயிட். செகண்ட் பால் சீம் அப் டெலிவரி. அடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் சிங்கிள். ஆனால் இந்த கேமில் ஒரு டேரக்டர் நல்லா பண்ணுவாங்க. கரெக்டாக ஸ்டம்பில் வந்து விழுகும். அடிச்சிருக்காரு. ஆனால் 0 runs. அதுக்கப்புறம் 90 ஓவர் இல்லை ஒரு நாளைக்கு. 15 ஓவர் தான் ஒரு நாளைக்கு. அடிச்சிருக்காரு. இப்போ 0. அவுட் 0வா ப்ரோ? அவுட் ப்ரோ. ரீப்ளே இதில் பண்ண முடியாது. எஸ், ரீப்ளே இதில் பண்ண முடியாது. பண்ணலாம். எனக்கு திடீர்னு அந்த கிரிக்கெட் 24 இது வந்துடுச்சு. ரீப்ளே பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்த்தேன். அடிச்சிருக்காரு. சிங்கிள் இல்லை டபுளா? எஸ், சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர். அடிச்சிருக்காரு. சிங்கிள். 2 ஓவர் முடிவில் 8 for no loss. தேர்ட் ஓவர் போட வராரு. பும்ரா போட வர தேர்ட் ஓவர்.
சீமப் வித் ரொம்ப ஸ்லோவர் டெலிவரி ஒன்று போட போகிறோம். சிங்கிளாக இல்லை அப்படின்னுட்டாங்க. இன்னும் ஓடிந்தாங்கன்னா ரீச் பண்ணியிருப்பாங்க. திரும்பி அந்த மாதிரி ஒரு ஸ்லோவர் பால் தான் போட போகிறோம். ஆனால் இந்த பால் அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியுது. எஸ், அடிச்சிருக்காங்க. இட்ஸ் டபுள் நினைக்கிறேன். இல்லை, சிங்கிள் மட்டும்தான். ஏடன் மார்க்கரும் இப்போ ஸ்ட்ரைக்கில் வருவார் ரொம்ப நேரம் கழிச்சு. தேர்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். அடிச்சிருக்காரு. டபுள். எஸ், டபுள் தான் கிடச்சிருக்கு. டபுள் கிடச்சிருச்சு, டபுள் தான் கிடச்சிருச்சுன்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி IPL 2026 ஆக்ஷன். CSK 2 யங்ஸ்டர்ஸ்க்காக 29 crores வெஸ்ட் பண்ணாங்க. மேபி அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்சா? எஸ். என்ன ப்ரோ திரும்பி கேட்ச் பிடிச்சிங்க ப்ரோ? என்னது ப்ரோ இது கேட்ச்சு? இங்கே பாருங்க ரீப்ளேயில் திரும்பி நின்று பிடிக்கிறாருங்க. நெய்டர் மார்க்ரம் இப்போ வெளியே போயிருக்காரு. திரும்பி நின்று கேட்ச் பிடிக்கிறீங்களே. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் RCBக்கு வந்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஜாக்கப் டஃபே மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் கேமரான் கிரீன் தாங்க ஹைலைட்டு. 25.5 crore போயிருந்தார் KKRக்கு. அதுவும் இல்லாமல் MS தோனியின் செல்லப்பிள்ளையான பத்திரனாவும் KKRக்கு 18 கோடிக்கு போயிருக்காரு. எஸ், 4 ஓவர் முடிவில் 12 for 1. நல்ல ஓவர் ஃப்ரம் பும்ரா. திரும்பி இப்போ சிராஜ் போட வருவார். அடிச்சிருக்காரு எங்கள் ஃபீல்டர். ஸோ 0. ஸ்டெம்ப்பு எவ்வளோ குறியாக போடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த மிடில் ஸ்டெம்ப்பு தூக்கி போட்டாங்கன்னா அந்த மிடில் ஸ்டெம்ப் கரெக்டாக மிடில் ஸ்டெம்ப் வச்சுக்கிட்டு வரும். சிங்கிள். எஸ், சிங்கிள் கிடச்சிருக்கு. ப்ரோ அட்டாக் பண்ணுங்க ப்ரோ பாலை. அதான் ஸ்பீடாக ரன் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல. அட்டாக் பண்ணுங்க. எதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறீங்க பாலை? இதே நேரம் ஆப்போனண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா ரன் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எவ்வளோ லேட்டாக அடிச்சாருன்னு பாருங்கள். நான் 0 தான் நினச்சேன். இல்லை, பேட்லேயே படலன்னு நினச்சேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த பால். இப்போது ஒரு சீமப் பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. 0 ரன். இங்கே பாருங்கள் கரெக்டாக மிடில் தூக்கி போடுறாரு. ஃபிஃப்த் பால் வருது. இந்த ஓவரில் ஒரே ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அடிச்சிருக்காரு. 0 ரன். லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th ஓவர் அண்ட் ஃபஸ்ட்டு செக்ஷன் லாஸ்ட் பால். என்ன ப்ரோ ஃபஸ்ட் செக்ஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ் 15 ஓவர் தான் ஒரு நாளைக்கு. சிங்கிள் ஓடிட்டாங்க. அதனால் 5 ஓவர் முடிஞ்சாலுமே ஒரு செக்ஷன். திரும்பி போங்க மிடில் ஸ்டெம்ப் டார்கெட். பும்ரா திரும்பி வர. சாரி, இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. பும்ரா திரும்பி வராரு. நான் அது 5th ஓவர் நினச்சேன். ஆனால் அது 4th ஓவர். பும்ரா தான் லாஸ்ட் ஓவர் போட போகிறாரு இந்த செக்ஷனில். நல்ல பால். 0. Ryan Rickelton 6 of 14 balls. வேன் மில்டர் 1 டவுன்லேயே வந்துட்டாரு at 3ல். மேபி ஒயிட் பால் நினைக்கிறேன். எஸ், ஒயிட் பால் ஃப்ரம் ஜஸ்பிரித் பும்ரா. ஆனால் இந்த கேமில் கிறிஸ்னோ பால் போட மாட்டாங்க. அதிகமாக போட மாட்டாங்கன்னு இல்லை, போடவே முடியாது. ஆப்னண்ட் வேணால் போட்டு பார்த்துருக்கேன், ஒரு கணக்கு ஆச்சு. ஆனால் நம்மளால் போடவே முடியாது. மேபி இந்த ரிலீஸ் நல்லா பண்ணலைன்னா நோ பால்னு நினைக்கிறேன். அந்த ரிலீஸ் சூப்பர் ஷாட். ஆனால் ஃபீல்டுக்கு டைமிங் இல்லாதனால ஒரு சிங்கிள் தான். நல்லா அடித்தார். ஆனால் டைமிங் நல்லா பண்ணாதனால ஒரே ஒரு சிங்கிள் தான். இந்த பால் மேபி ஒயிட்.
Yes, wide ball. Fourth ball of the over. திரும்பி ஒயிட் பால் இல்லை, 0. லைனுக்குள்ளே தான் போயிருக்கு அந்த பால். ஃபோர்த் பால் ஒரு சிங்கிள். எஸ், அஃப்கோர்ஸ் அ சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் தி செக்ஷன். நம்மளுக்கு தான் 2% அட்வான்டேஜ், இல்லை 29% அட்வான்டேஜ். சூப்பர் டிஃபென்ஸ் அண்ட் சிங்கிள். எஸ், ஃபஸ்ட் செக்ஷன் முடிவில் 19-1. எஸ், லஞ்ச் பிரேக். இப்போது செக்ஷன் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரவீந்திர ஜடேஜா இல்லை முகமது சிராஜ் போட வராரு. ஓப்பன் பண்ணுறாரு இந்த செக்ஷன். மேபி அடுத்த ஓவர் மாற்றலான்னு ஒரு ஐடியா, பார்ப்போம். வச்சிருக்காரு 0. செகண்ட் பால் ஒரு 145 km/h போட போகிறோம். அண்ட் இட்ஸ் 0. செம பவுன்ஸ். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். அடிச்சிருக்காரு 0. நல்ல டிஃபென்ஸ், சாலிட் டிஃபென்ஸ் பை ரைன் ரிக்கல்டன். இந்த பால் ஒரு ஸ்லோவர் அவுட் ஸ்விங் பால் போட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒய்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒய்டாக போதா? இல்லை ஒய்டு இல்லை, சிங்கிள். அந்த ஸ்டெம்பில் அடித்து பாலை டெட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரியலில் அப்படி இல்லை. ஸ்டெம்பில் அடிச்சு கூட ஒரு ரன் ஓடலாம். 0. ஃபிஃப்த்து லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஒரே ஒரு ரன் தான் இந்த ஓவரில். ஒரு பெரிய ஸ்லோ ரன் வச்சு போட போகிறோம். ஜஸ்ட் 108 km/h போட போகிறோம். அடிச்சிருக்காரு சிங்கிள். எஸ், அஃப்கோர்ஸ் சிங்கிள். அண்ட் 6 ஓவர் முடிவில் 21-1. அண்ட் இப்போது இல்லை, ஹர்ஷதீப் சிங் ஒருத்தர் இருக்கிறதுனே எனக்கு தெரியல. அண்ட் இப்போ ஹர்ஷதீப் சிங் தான் போட வர்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர். அடிச்சிருக்காரு சிங்கிள். இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு பவுண்டரியும் கூட வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரவே வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடித்ததை உண்டு. வச்சிருக்காரு சிங்கிள். தேர்ட் பால் ஃபீல்டிங் செட்டப் பண்ண போகிறோம். ஃபீல்ட் செட்டப் 2 தான் வைக்க போகிறோம். எஸ், அவுட்டுங்க. மிடில் ஸ்டம்ப் பிச்சுக்குச்சு. செகண்ட் விக்கெட் கோன். ஹர்ஷதீப் சிங் நல்லா போட்டார் இந்த பால். நல்லா உள்ள இன்ஸ்விங் ஆச்சு. வேன் முல்டர் 5க்கு போயிருக்காரு. அண்ட் கேப்டன் டெம்பா பவுமா இப்போ உள்ளே வந்திருக்காரு. 23-2 ஒரு இக்கத்தான சூழ்நிலை தான் உள்ளே வந்திருக்காரு. நம்ம ஓடி சீரீஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஆஹா, என்ன ஒரு டிஃபென்ஸ் இந்த பால். செம்மையாக டிஃபென்ஸ் வச்சார். அண்ட் திரும்பி ஒரு இன்ஸ்விங் பால் தான் போட போகிறோம். இந்த பால் அடிச்சிட்டாரா? எஸ், அடிச்சிட்டாரு. லெக் சைடில் அடிச்சிட்டாரு இந்த பாலை. இது ஆக்சுவலி தவறான ஷாட். இந்த மாதிரி பண்ணால் சிங்கிள்னா டபுள் தான் கிடைக்கும் அதிகமாக. ஒரு இன்ஸ்விங் ஃபார் ரைன் ரிக்கல்டன். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி 8th over. Sorry, 7th over. And it's a wide. Now the last ball of the 7th over. And திரும்பி ஒரு வைட் ப்ரெஷர்.
திரும்பி ஒரு லாஸ்ட் பால். இந்த பாலாச்சும் ஒய்டு இல்லையா பார்ப்போம். எஸ், ஒய்டு இல்லை. கரெக்டாக அதில் பட்டு ரைன் ரிக்கல்டன் விட்டார். ரைன் ரிக்கல்டன் நிறைய பால் விட்டார். அண்ட் இப்போ வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வராரு. ஒரு ஆஃப் ஸ்பின் போட போகிறோம் அவரை வச்சு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. சிங்கிளா இல்லை கீப்பர் கிட்ட போச்சுன்னா என்ன எல்லாத்துக்குமே தெரியும். அதை நின்றுட்டாங்க. அடிச்சிருக்காரு. கேட்சா? எஸ், இன்னொரு விக்கெட். டெம்பாவும் இப்போ வெளியே போகணும். வாஷிங்டன் சுந்தர் வந்தோடனே ஒரு விக்கெட் எடுத்து தந்திருக்காரு. டெம்பாவும் ஒரு ரன்னுக்கு வெளியே போயிருக்காரு. ட்ரிஸ்டன் சப்ஸ் இப்போ உள்ள வந்திருக்காரு. ஒன்றாமே ஒரு பவுண்டரி கூட இவங்க அடிக்கல. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர் அடிச்சிருக்காரு. சாலிட் டிஃபென்ஸ். பால் நல்லா உள்ளே வந்து அந்த அப்பேற்பட்ட பாலுக்கு நல்ல ஷேப் ஆனார். அண்ட் இப்போ தூசரா டெலிவரி அட் 90 km/h. எஸ், 0. ஒரு விக்கெட் மீது தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் விக்கெட் மீது ஆச்சுன்னா. அடிச்சிருக்காரு. 0. விக்கெட் மீது இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ், விக்கெட் மீதன் இந்த ஓவர். சூப்பர் ஓவர் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். எஸ், இப்போது ஹர்ஷதீப் சிங் வந்திருக்காரு திரும்பியும். ஒரு இன்ஸ்விங் டெலிவரி ஃபார் ரைன் ரிக்கல்டன். சிங்கிள், கன்ஃபார்ம் சிங்கிள் தான். அவுட்டாக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம ரன் பண்ணியில் மட்டும் ஏன் ப்ரோ இது அவுட் ஆயிடுற இந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் செகண்ட் பால் ஆஃப் தி 9th ஓவர் ஒரு 0. அண்ட் இப்போ தேர்ட் பால். இப்போ ஆக்ஷன் லைவில் போயிட்டு தான் இருக்குது. பாருங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில். கேகேஆருக்கு போனதில் சந்தோஷம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு பத்திரனா. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. என் ப்ரோ சிஎஸ்கேல இவ்வளோ நல்லா விளையாடிட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சா கேகேஆருக்கு போயிட்டேன். டிஜே பிராவா கூட இன்னொரு நாளுக்கு போகிறேன்னு சொல்லி சந்தோஷம் தான் பண்ணுறாரு. சரி, ஓகே, அவரை பண்ணி என்ன சொல்கிறது. அவர் போய் தான் ஆகணும் எப்படி எங்கே. அண்ட் வெங்கி ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு வீடியோ போட்டார். நாங்களும் சேடாக தான் இருப்பார்னு நினச்சேன். ஆனால் ஹாப்பியாக போட்டார். தேங்க்யூ ஆர்சிபி ஃபேமிலின்னு. 7 crores வாங்கினாங்க. ஓகே, 9 ஓவர் முடிவில் 29 for 3. இப்போ வாஷிங்டன் சுந்தர் தான் போட போகிறாரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி செக்ஷன். அடிச்சிருக்காரு. சிங்கிள். ஒரு தூசரா டெலிவரி. இதில் சூப்பர் கேட்ச் ப்ரோ. கேட்ச் பிடிச்சிருக்கலாம் ப்ரோ. ஜஸ்பிரீத் பும்ராவில் தான் அந்த கேட்சை பிடிச்சது. இது ஈஸி கேட்ச் ப்ரோ. பிடிச்சிருக்கலாம் ப்ரோ. இங்கேருந்து தூக்கி போகிறது கரெக்டாக மிதிச்சிட்டு பிடிச்சிக்குது. ஒரு தூசரா டெலிவரி அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். 4th பால் ஆஃப் தி ஓவர். ஒரு ஆஃப் ஸ்பின் டெலிவரி. 0. ரிஸ்கே வேணால் விட்டுறேன்னு சொல்லி டிஸ்டன்ஸ் அப்ஸ் விட்டார். அப்புறம் திரும்பி நான் ஆஃப் ஸ்பின் தான் போடுவேன். இப்போ என்ன ப்ரோ பண்ணுவீங்க? இப்போ நான் துணிச்சல் தைரியமாக ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி செக்ஷன். எஸ், 10 ஓவர் முடிவில் 34 for 3. அண்ட் தேர்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் முடிவுக்கு வருது. 34 for 3ன்னு முடிச்சிருக்காங்க. அண்ட் 4th செக்ஷன்
இப்போ ஜட்டு பாய் உள்ள வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு ஒரு 0. ஆஃப் ஸ்பின் டெலிவரி ஃப்ரம் ஜட்டு பாய் அண்ட் இட்ஸ் 0. நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் 2 பால். Third ball of the over. Pure defense from Ryan Rickleton. நல்ல டிஃபென்ஸ், சாலிட் டிஃபென்ஸ் எல்லாமே சொல்லலாம் இந்த டிஃபென்ஸுக்கு. எஸ், இந்த பாலும் அதே மாதிரி தான் நல்லா சொல்லலாம். சூப்பராக டிஃபென்ஸ் வச்சார். அண்ட் 5th ball டாப் ஸ்பின் டெலிவரி. எதுவுமே எந்த ஸ்பின்னுமே இல்லாத டெலிவரி தான் டாப் ஸ்பின். எவ்வளோ லேட்டாக அடித்தாருன்னு பார்த்தீங்களா? ரைன் ரிக்கல்டன் இதே மாதிரி சிராஜோட ஒரு பாலே அடித்தார். இப்போது ஜடேஜா ரொம்ப லேட்டாக அடித்தார். கீப்பர் கைக்கே போயிடுச்சு. அந்த ஒரு மில்லி செகண்ட் கேப்பில் அடித்தார். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி 11th over. எஸ், ஒரே ஒரு ரன் தான் 11 ஓவர் முடிவில். 35 for 3. ஹர்ஷதீப் சிங் வராரு அந்த ஓவர். சிங்கிள் கிடைக்குது. எஸ், சிங்கிள். செகண்ட் பால் ஆஃப் தி 11th over. அதுக்குள்ளே ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் இல்லை, எடிட் பண்ண போகிறோம் அதே ஃபீல்ட் செட்டப்பில். எஸ், முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த கால் கிட்ட வச்சாங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டில் நிற்கிற இடத்துல ஹை ஷாட் வைப்பாங்க. அது ஒன்று தான் போகும். ஹை ஷாட் வச்சா கேட்ச் பிடிக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் ஃபீல்டர்ஸ் வச்சுருக்கேன். ஃபீல்டர்ஸ்ன்னு அப்போ சொல்லிட்டேன். திரும்பி அதே மாதிரி இருக்கும். அடிச்சிருக்காரு தூக்கி. இட்ஸ் 6. ஹர்ஷதீப் சிங்கை வந்து அட்வான்ஸில் வந்து விட்டாருங்க ஒரு ஷாட். செம்மையாக இருந்தது. 4th ball ஆஃப் தி ஓவர். பியூர் டிஃபென்ஸ். ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வச்சார். அண்ட் 5th ball வரப்போகுது. ஒரே ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். லாஸ்ட் பால் ஆஃப் தி 12th over. சிங்கிள். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி தான் வருவார். ஃபர்ஸ்ட் பால் போட போகிற இந்த மேட்ச்சில். அண்ட் இட்ஸ் ஃபஸ்ட்டு பால் விக்கெட். மிடில் ஸ்டம்ப் பிடுங்கியிருக்கு. வாட் எவர் அப்படிங்கிறாரு. மிடில் ஸ்டம்பே பிடுங்கியிருக்கு. மிடில் ஸ்டம்பில் ஆஃப் ஸ்டம்ப். ரைன் ரிக்கல்டன் 17க்கு போயிருக்காரு. இப்போ யாருன்னு எனக்கு தெரில. பேட்டிங்கம். எஸ், இவர் எனக்கு அந்த 2023 டெஸ்ட் சீரீஸில் ஒரு விளையாண்டார் ஞாபகம் இருக்குது. எஸ், இவருக்கு ஃபஸ்ட் 2 balls 2 wickets. இவருக்கு மிடில் ஸ்டம்ப் பிடுங்கிக்கிச்சு. வாட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. ஃபஸ்ட் 2 balls அதே லென்த்தில் வச்சு போகலாம். விக்கெட்டாக தானே பார்ப்போம். லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு வேறு. பவுண்ட்ரி அடிச்சிட்டாரு. ஹேட்ரிக் பால். அது எப்படி ப்ரோ தூக்கி அடிக்க மனசு வந்தது? அவுட் ஆயிரும்னு ஒரு பயம் இல்லையா? அண்ட் 4th ball. வாட்டர் ஷாட். ஆனதர் பவுண்ட்ரி. சூப்பராக யூஸ் பண்ணார். இறங்கி வந்து ஆஃப் சைடில் கரெக்டாக அந்த பிச்சர் இடத்துல விட்டார். 8 runs கன்சியூம் பண்ணிட்டார். 4 balls and 2 wickets. எஸ், 0. செம்ம பவுன்ஸ். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி 13th over. லாஸ்ட் பால்.
ரிலீஸ் தப்பா நான் விட்டார். ஓகே 13 ஓவர் முடிவில் 52 for 5. அண்ட் இப்போ வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வர போகிறோம் இல்லை. எஸ் வாஷிங்டன் இல்லை ஜடேஜாக்கே தின்ட்டோம். அடிச்சிருக்காரு 0. செகண்ட் பால் இதுவும் திரும்பி அடிச்சிருக்காரு, இதுவும் 0. அண்ட் இது ஒரு ஆஃப் ஸ்பின் டெலிவரி அடிச்சிருக்காரு, இதுவும் ஒரு 0. திரும்பி ஒரு ஆஃப் ஸ்பின் டெலிவரி, இதுவும் 0வா? எஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அண்ட் ஒரு 0. 4 பால் கண்டினியூஸாக ஒரு 0. 5th பால் ஆஃப் தி ஓவர் சார். அண்ட் இதுவும் ஒரு 0. மேபி மெய்தன் நினைக்கிறேன். மெய்தன் விக்கெட் மெய்தனாக இருக்குமோ? இல்லை, எஸ் மெய்தன். நிதிஷ்குமார் ரெட்டி, எஸ் நிதிஷ்குமார் ரெட்டி தான் போட வந்திருக்காரு. நாளைக்கு தான் வாஷிங்டன் சுந்தர் போடுவார். 0. செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர் திரும்பி ஒரு யாக்கர் லென்த் அண்ட் ஒரு டிஃபென்ஸ் சிங்கிளாக இல்லை, ஓடவே இல்லை. ஆனால் 4 பால் தான் இருக்குது இந்த ஓவரில். ஜீரோவா இல்லை, சிங்கிள் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 3 balls ஆஃப் த டே. ஃபோர்த் பால் ஆஃப் தி ஓவர் அடிச்சிருக்காரு, 0. அண்ட் லாஸ்ட் 2 balls ஆஃப் தி ஓவர். 5th பால் அடிச்சிருக்காரு, 0. லாஸ்ட் பால் ஆஃப் தி டே. ஜீரோ. ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. பை கைஸ்.